சவுக்கு சங்கர் அவர்கள் பல இடத்துல வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. நான் அதுல எந்த மாற்று கருத்துமே சொல்லல. தாவேகாவினர் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுவதை முழுமையாக நம்பிட வேண்டாம். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் தாவேகாவை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, மீதி இருக்கிற அரை மணி நேரம் வந்து எடப்பாடி இல்லைன்னா வந்து தாவேகாவே இல்லை அழிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு உதவி பண்ணாருன்னா கண்டிப்பா நிச்சயமாக உதவி பண்ணார், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு உதவி பண்ணாருன்னா விஜய் பக்கம் நின்னாரா, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அண்ணாமலை அண்ணனுக்குமே சரி, எடப்பாடி அண்ணனுக்குமே சரி, விஜய் அவர்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறார். அந்த நன்றி கடனை ஏதோ ஒரு இடத்துல அவர் திருப்பி செலுத்துவார். அவர் வந்து ஜெயிலுக்கு கூட போகலாம், ஆனா கூட்டணிக்கு போகக்கூடாது. அவர் எதற்காக கட்சி ஆரம்பிச்சார்? ஒரு மாற்று அரசியல் அப்படின்றதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சார். ஊழலற்ற லஞ்சமற்ற கட்சி அமைய வேண்டும் அப்படின்ட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த பிரச்சனைக்காக அவர் கூட்டணிக்கு போவார்னா இவர் கட்சி ஆரம்பிச்சதே வேஸ்ட். ஓகேங்களா? வெற்றியோ தோல்வியோ உங்களோட கூட்டணிக்கு அவங்க வந்தாங்கன்னா, உங்களுடைய தலைமையை ஏற்று அவங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா நீங்க வச்சுட்டு போங்க. மற்றபடி அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போக மாட்டார், போகக்கூடாது. இவர்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. தாவேகாவுக்கு ஆதரிச்சு தாவேகா வந்து இன்னும் வளரல, ஓகே, அதனால இந்த தலைமையை ஏத்துட்டு இப்போதைக்கு போங்க, அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதாவது வெறும் மக்கள் செல்வாக்கு மட்டும் இருக்கு உங்ககிட்ட, ஆமா, நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த நெரேட்டிவ் வந்து உங்க மனசுல விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பல யூடியூபர் இல்ல, அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த நெரேட்டிவ் செட் பண்றாரு. வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே தெரியுது அவர் கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்றாரு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா பேசினாரான்னு கேட்டா இல்ல. திமுக இதை எப்படி வந்து ஒரு அரசியல் ஆக்குகிறதோ, அரசியல் லாபம் தேடுகிறதோ திமுக, சவுக்கு சங்கர் அவர்களும் இதுல ஒரு அரசியல் வச்சுதான் பேசுறாரு. ஒரு ½ அன் அவர் விஜய்க்கு ஆதரிச்சாருன்னா மீதி இருக்கிற ½ அன் அவருமே வந்து விஜய் இப்போதைக்கு இன்னும் அந்த வலிமை பெறல, அதனால நீங்க விஜய் வந்து அதிமுக தலைமை எடுத்து கூட்டணிக்கு போகணும், கூட்டணிக்கு போனோம்னா அழிஞ்சிடும் கொண்டுடும் அப்படின்னு தான் பேசுறாங்க. பல பேருக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடும், விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி போனாதான் இந்த பிரச்சனையில இருந்து அவர் தப்பிப்பாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு. ஒன்றும் இல்லை, 10 நாள் கோர்ட்டு லீவு, கோர்ட்டு வந்து ஆரம்பிச்சோம் இந்த பிரச்சனை சலசரன்னு விஜய் முடிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான் விஷயம். அந்த 10 நாள் லீவுக்குள்ளே இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குஷ்னியானந்து, நிர்மல்குமாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வரது தாமம் ஏற்படும். ஆனால் கோர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக முன்ஜாமீன் வாங்கி எல்லாரும் வெளியே வந்து எல்லா பிரச்சனையிலிருந்தும் விஜய் அவர்கள் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவார். 2 வாரம் கழிச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். யாரும் பயப்பட வேணாம். கூட்டணிக்கு விஜய் செல்ல மாட்டார், செல்லக்கூடாது.